ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஹம்மூஸை பார்க்க போகிறோம். அது என்ன, ஒரு கொண்டக்கடையில் செய்யக்கூடிய ஒரு இது, இந்த அரபிங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி. அதை எப்படி செய்யறதுன்னா, ஒரு கப்பு வேக வச்ச ஹம்மூஸ் எடுத்துருக்குறோம். அதை ஒரு மிஷினில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு, எலுமிச்சம்பழ சாறு ஒரு 3 டீஸ்பூனு, தயிர் ஒரு கப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து எடுக்கிறோம். தஹினியா அப்படின்ட்டுருக்கு. அந்த தஹினியை ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றி நம்ம அதை அடிக்கும் போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வேணும் வேணான்ட்டு. காட்டி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ரொம்பவும் திக்காகிடக்கூடாது, லூஸாகவும் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தஹினியை ஊற்றும் போது திக்காகி வரும். தேவைக்கு உப்பு போட்டுக்குங்க. இது வந்து குபுஸோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதோட கோழி சிக்கன் 65 இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதோட தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரொம்ப சிம்பிளானது, சும்மா வாட்டுங்க சத்தானத்தில் ரெடி ஆகிடாது. ஆனால் ஹம்மு இது தான் கொண்டக்கடலை தான் வேக வச்சு வச்சுருக்கணும். இதே மாதிரி அடித்த உடனே இதே போல் ஒரு பிளேட்டில் இதே போல் தடவி விட்டு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு நம்ம கோடு போடுறோம். போட்டு ஓலிவ் ஆயில் ஒரு 50 மில்லி அளவு ஊற்றி சைடில் மிளகாத்தூளால் ஒரு டெக்கரேஷன் பண்ணி விட்டு தக்காளியை வச்சு விட்டு எடுத்து நம்ம குப்புசுக்கு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் உள்ள தோட்டம். பிடிச்சிருந்தா பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.